ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் லெக் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தடில் இந்த சிக்கன் லெக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 4 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலை. இப்போ இது 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது, தண்ணி கொஞ்சமா ஊற்றினா போதும். இப்போ இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குறைஞ்சது 1 மணி நேரம் போல மூடி போட்டு ஊற வச்சிருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஊற வச்சலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சிக்கன் ஃபுல்லாக நல்லாவே ஊறிடுச்சு. இதை ஆயில போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு இதை குக் பண்ணி எடுக்கணும். இப்போ இது 2 பக்கமும் நல்லா குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இது எடுத்துடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான சிம்பிளான சிக்கன் லெக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.